வணக்கம் வணக்கம். உங்கள் வைகை மீனவன். இப்போ அரசியல்வாதிகள் ஏன்னா மக்களுக்கு அரசியல் கண்டிப்பாக மக்கள் அனைவருக்கும் அரசியல் தெரிஞ்சிருக்கணும். தெரியாத வரைக்கும் தான் நம்மளை முட்டாளாக்கிட்டே இருப்பாங்க. தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவங்கெல்லாம் என்ன செஞ்சாலும் பப்பு வேகாது. ஒன்றும் இல்லை, யாருடன் கூட்டணி சேருவது, மக்கள் என்னென்ன கட்சிக்காரங்க என்னென்ன பேரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வந்தால் ஆட்சியை கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது மக்களோட அதிக நினைப்பு. அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டணி, சிலர் தனித்து, அது அவரவரோட அவங்க கட்சி சார்ந்த விஷயம். இப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு அரசியல் சார்ந்து தான் இருப்போம். இப்போ நான் இருக்கேன்னா நான் ஒரு அரசியல் கட்சி சார்ந்து தான் நான் இருக்கேன். அதில் மாற்று கருத்தில் எதுவும் இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் மத்தியிலிருந்து பாரதிய ஜனதா, தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ரெண்டும் கூட்டணி. இப்போ இந்த கூட்டணியோட சேர்ந்து இப்போ சமீபத்தில் அண்ணன் டிடிவி தினகரன் வந்தார், அன்புமணி ராமதாஸ் வந்தார், அவர் அண்ணன் பேர் விசுக்குன்னு வரமாட்டிருக்கு, நல்ல பேர். அதேமாரி ஒரு 6-7 கட்சி உள்ளே வந்திருக்கு. நம்ம ஒரு பெரிய அரசியல்வாதிலாம் கிடையாது, நம்ம சும்மா சாதாரண ஆளுகள் தான். அரசியல் சார்ந்த விஷயம் பேசுகிறது. இதில் மதுரையில் இந்து மக்களுக்காகவே உழைத்து தன்னோட அரசியல் அதிகாரத்தை மக்களுக்காகவே பயன்படுத்தி டெல்லி வரைக்கும் தன்னோட பேரை நிலைநாட்டின அன்பு சகோதரர், ஃபார்வேர்டு பிளாக்கு சேர்ந்த, தென்னிந்திய ஃபார்வேர்டு பிளாக் சேர்ந்த திருமாறன் ஜி அவர்கள், அன்பு சகோதரர், அவரும் இப்போ பிஜேபி கூட்டணியில் சேர்ந்துருக்கார். அது எனக்கெல்லாம் ரொம்ப அது பெருமை. என்னடா இவர் ஒரு ஜாதி அமைப்பை பற்றி பேசுகிறாரு திடுதுப்புன்னு நினச்சிடாதீங்க. அந்த மரியாதைக்குரிய திருமாறன் ஜி அவர்களின் சமுதாயம் ரொம்பவும் பின்தங்கி தான் தற்சமயம் இருக்குது. அவரோட அரசியல் நல்ல அரசியல் தான், அவரெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால்